உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். ரேணுகா, உன்னை எங்கெல்லாம் தேடுறது? எங்க போன நீ? வீட்டுக்கு கூட வரல? இங்க பாருங்க, ரொம்ப அக்கறைதான். வந்த கோவத்துக்கு எங்கேயாவது ஆத்துலயோ குளத்துலயோ போய் குதிச்சு செத்துறலாம் தான் போனேன். என்ன என்ன பேசிட்டு இருக்க? பதறாதீங்க. இனிமே அப்படியெல்லாம் முடிவெடுக்க மாட்டேன். நிறைய விஷயங்களை யோசிச்சு பார்த்தப்போ இப்ப மனசு சரியாயிடுச்சு. உன்னை எப்படி ஹேண்டில் பண்றதுன்னே தெரியல. என் சூழ்நிலை உனக்கு புரியுதா? நான் உன்னை ஏமாத்தலாம் விரும்பவே இல்லை. அதனாலதான் முன்கூட்டியே உங்ககிட்ட சொன்னேன். இங்க பாருங்க, ரொம்ப யோசிச்சு உங்க உடம்பு ஒண்ணு கெடுத்துக்காதீங்க. நீங்க என்கிட்ட சொன்ன விஷயத்த நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். என் அம்மா அண்ணன் கிட்ட கூட சொல்ல மாட்டேன். போதுமா? நீங்க அந்த வள்ளியவே கல்யாணம் பண்ணிக்கோங்க. எனக்கு புரியல. ஆமாங்க, நிஜமாதான் சொல்றேன். விருப்பப்பட்டவனை கல்யாணம் பண்ணாம வாழ்ந்து என்ன பிரயோஜனம்? அந்த வள்ளியும் அமைச்சரும் உங்களுக்கு எவ்வளவு முக்கியம். அவங்க உங்களுக்காக என்னெல்லாம் பண்ணிருக்காங்கன்னு கொஞ்ச நேரம் உட்கார்ந்து யோசிங்க. நான் பாதியில வந்தவன். அவங்கதான் உங்க குடும்பத்துக்கும் உங்களுக்கும் அவ்வளவு பண்ணிருக்காங்க. அப்படி இருக்கும்போது நீங்க அவங்க கூட இருக்கிறது தானே முக்கியம். அதனால நீங்க வள்ளியவே கல்யாணம் பண்ணிக்கோங்க. சத்தியமா சொல்றேன், இப்ப கூட என்னால நம்ப முடியல. ஏங்க, இன்னுமா புரியல? அமைச்சர் ஏற்கனவே தப்பான கல்யாணம் பண்ணதுனாலதான் அவரோட வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சுன்னு ஊருக்குள்ள இப்படி எல்லாம் ஒரு பேச்சு இருக்கு. இப்ப வள்ளியும் அதே மாதிரி தப்பானவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா அந்த குடும்பமே அவ்வளவுதான். அமைச்சரும் மனசு உடைஞ்சு போயிருவாரு. இப்போ வள்ளி வாழ்க்கைக்கு ஒரு ஆபத்து வந்திருக்கு. அதுல இருந்து அவங்கள காப்பாத்தியே ஆக வேண்டிய கட்டாயம் உங்களுக்கு இருக்கு. அதனால நீங்க அவங்களே கல்யாணம் பண்ணிக்கோங்க. அதுதான் சரி. இதுல இருந்து ஒதுங்கிறது தான் எல்லாருக்கும் நல்லதுன்னு நினைக்கிறேன். அதனால நீங்க என்ன பண்றீங்கன்னா, என்னை பத்தி யோசிக்காம வள்ளிய முதல்ல அந்த ரஞ்சித் கிட்ட இருந்து காப்பாத்துங்க. நான் என்னோட லைஃப பாத்துக்கிறேன். இல்ல என்ன, இதையே நம்ப முடியலையா? இல்ல இல்ல ரேணுகா, நான் நம்புறேன். அப்படிதாங்க, உடனே போய் நீங்க வள்ளிய காப்பாத்துங்க. என்ன இன்னும் என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? போங்க. இந்த விஷயத்த உன் வீட்டுல எப்படி எடுத்துக்குவாங்க? ஆனந்தி கல்யாணம் வேற இருக்கு. அத பத்தி எல்லாம் உங்களுக்கு எந்த கவலையும் வேண்டாம். ஆனந்திக்கும் கார்த்திக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. அதனால இப்ப இத பத்தி எல்லாம் கவலைப்படுறதை விட்டுட்டு நீங்க போய் வள்ளிய காப்பாத்துற வேலையை பாருங்க. போங்க. ரொம்ப தேங்க்ஸ் ரேணுகா. நீ இவ்வளவு சீக்கிரம் ஒத்துக்குவேன்னு நான் நினைக்கவே இல்லை. ஏதோ பெரிய பிரச்சனை ஆக போகுதுன்னு நினைச்சு பயந்தேன். ஆனா கடைசியில நீயே எல்லாத்துக்கும் ஒரு வழி சொல்லிட்ட. உன்னோட இந்த உதவியை நான் எப்பவுமே மறக்க மாட்டேன். இங்க பாருங்க, இப்போதைக்கு இந்த விஷயத்தை பத்தி நம்ம யார்கிட்டயும் எதுவும் சொல்ல வேண்டாம். நீங்க இந்த விஷயத்த சொன்னா ஆனந்தி கார்த்தி வாழ்க்கை மட்டும் இல்ல, அந்த வேதனாகி ரஞ்சித்னால அமைச்சருக்கும் வள்ளிக்கும் பிரச்சனை வரும். அதனால கல்யாண வேலை நடக்கிறது அப்படியே நடக்கட்டும். சரியான நேரத்துல நீங்க என்ன பண்ணணுமோ அத பண்ணுங்க. சரி, போலாம். நீங்க போங்க, நான் அப்புறம் வரேன். போங்க. நீ எப்படி வள்ளி கழுத்துல தாலி கட்டுறான்னு நானும் பாக்குறேன்.
மேடம் நீ எதுக்கு வந்த? உன்னதான் வரக்கூடாதுன்னு சொல்லிருக்கேன்ல. அது எப்படி மேடம் வராம இருக்க முடியும்? என் மேல நீங்க இந்த அளவுக்கு உயிரை வச்சிருக்கீங்கன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் எப்படி அப்படியே விட்டுட்டு போக முடியும்? நீ என்ன சொல்ற? எனக்கு ஒண்ணும் புரியல. ஐயோ மேடம், இன்னுமா உங்களுக்கு புரியல? நானும் லவ் பண்ணி பார்த்தரலாம்னு முடிவு பண்ணிட்டேன் மேடம். என்ன மேடம் அப்படி பாக்குறீங்க? என்னடா இவன் எல்லாமே முடிஞ்சு போச்சுன்னு நினைச்சிட்டு இருக்கும்போது புதுசா வந்து ஏதோ பேசிட்டு இருக்கேன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? யாராவது உண்மையா லவ் பண்ற பொண்ண இப்படி தவிக்க விட்டுட்டு அமைதியா வேடிக்கை பார்த்துட்டு இருப்பானா சொல்லுங்க? அப்படி வேடிக்கை பார்த்துட்டு இருந்தா அவன் மனுஷனா இருக்க முடியுமா? அதனாலதான் மேடம் நான் வந்துட்டேன். புரியுது மேடம், உங்களுக்கு நான் சொல்றதெல்லாம் கேட்கும்போது கொஞ்சம் அதிர்ச்சியா தான் இருக்கும். நிச்சயம் எல்லாம் நடந்து முடிஞ்சதுக்கு பின்னாடி வந்து பேசிட்டு இருக்கானே, இவனால அப்படி என்ன பண்ண முடியும்னு கூட தோணலாம். ஆனா எழுதி வச்சுக்கோங்க மேடம், கடைசியில் உங்க கழுத்துல தாலி கட்டுறது நானா தான் இருப்பேன். என்ன வேலா, விளையாடுறியா? விட்டா நீ பாட்டுக்கு ஏதோ பேசிட்டு போயிட்டே இருக்க. இங்க பாரு வேலா, நான் உன்னை லவ் பண்ணது உண்மைதான். ஆனா இப்ப என் மனசுல அப்படி எந்த எண்ணமும் இல்ல. எனக்கு என் அப்பா தான் முக்கியம், அவரோட அன்பு தான் முக்கியம், அவரு என் மேல வச்சிருக்கிற நம்பிக்கை தான் முக்கியம். அவருக்காக நான் என்ன வேணாலும் விட்டு கொடுப்பேன். ஏன் என் உயிரை கொடுக்கணும்னு சொன்னாலும் கொடுப்பேன். மேடம் மேடம் ரிலாக்ஸ். இப்ப எதுக்கு இவ்வளவு எமோஷனல் ஆவறீங்க? நீங்க ஐயா மேல வச்சிருக்கிற அன்புக்கு எந்த பாதிப்பும் வராது. ஐயா உங்க மேல வச்சிருக்கிற நம்பிக்கைக்கும் எந்த பாதிப்பும் வராது. எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் மேடம். நீங்க ரிலாக்ஸா இருங்க. ஹாப்பியா கல்யாணத்துக்கு மட்டும் ரெடி ஆகுங்க, அவ்வளவுதான். இங்க பாரு வேலா, ஏதாவது ஏடா குணம் பண்ணி மறுபடியும் அப்பாவை என்கிட்ட இருந்து பிரிச்சிடாத. கவலைப்படாதீங்க மேடம், அப்படியெல்லாம் எதுவும் ஆகாம கல்யாணத்தை நடத்த வேண்டியது என்னோட பொறுப்பு. அதனால நீங்க எதை பத்தி யோசிக்காம கல்யாணத்துக்கு மட்டும் ரெடி ஆகுங்க, ஓகேவா? இத சொல்லிட்டு போலாம் தான் மேடம் வந்தேன். அப்ப நான் வரட்டுமா மேடம்? பாய் பாய். ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.